கடந்த 3 ஆண்டுகளில் இந்த தொகுதியில் எந்த பணிகள் வெள்ளத்தடுப்பு பணிகள் நடைபெறும்? ஆமாம், கடலூர் மாவட்டம் இயற்கை பேரிடர் ஏற்படுகின்ற போதெல்லாம் தானே புயல், வர்தா புயல், ஒக்கி புயல், மின்னல் புயல், எந்த புயல் வந்தாலும் எங்கள் மாவட்டம் பாதிக்கப்படுகிறது. அப்படி பாதிக்கப்படுகின்ற போது என்னுடைய தொகுதி 2 பக்கம், ஒரு பக்கம் தென்மனை ஆறு, ஒரு பக்கம் கெடிலமாறு ஓடுகின்ற நடுவில் என் தொகுதி இருக்கிறது. அப்படி நடுவில் இருபுறமும் இருக்கிற கரையோர எனது கிராமத்தைச் சேர்ந்த என் தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் வீடுகளிலே வெள்ளம் புகுந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். கால்நடைகள் அடித்துச் செல்லப்படுகின்ற கால்நடைகள் கடலில் அடித்துச் செல்லப்பட்டு இன்னமும் மேய்ந்து கொண்டிருக்கிறது, மூக்க முடியவில்லை. அதனால் தான் நான் சொன்னேன், நீங்கள் வெள்ளம் வருவதற்கு முன்பாக அதை தடுக்கின்ற காப்பரனாக தமிழக அரசு இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து அதற்கான தடுப்பணைகள் அமைப்பதற்கும் அதற்கான பக்கவாட்டு காங்கிரீட் ராட்சத சுவர்களை அமைத்து வெள்ள நீர் ஊருக்குள் புகாமல் தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். அதை கொள்கையளவில் ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துக்கொண்ட நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறாத காரணத்தினால் தான் இது போன்ற இயற்கை பேரிடர்கள் என் தொகுதியில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் இந்த நிதியாண்டிலே அதற்குரிய நிதியை ஒதுக்கி அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை நான் முன்வைத்தேன். இது தொடர்ந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக 3வது முறை பொறுப்பேற்றிலிருந்தே நான் முன்வைத்து வருகிறேன். ஏற்கனவே நான் முன்வைத்து வருகிறேன். கடந்த 2 முறை நான் பதவியில் இருந்தபோது அந்த திட்டம் நிறைவேறவில்லை. தற்போதும் இந்த இன்னும் ஒரு ஆண்டில் பதவி நிறைவு பெறுகின்ற வரையிலும் நிறைவேறவில்லை என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் கேள்வி நேரத்தின் போது நான் இந்த கேள்வியை என் தொகுதி மக்களுக்காக, என் தொகுதி மக்களின் நலனை கருதி, உயிரை கருதி, கால்நடைகள் உயிரை கருதி இந்த கேள்வியை நான் முன்வைத்தேன். நான் குற்றச்சாட்டு வைக்கவில்லை. இத்தனை ஆண்டு காலமாக நான் தொடர்ந்து போராடி வருகிறேன், கேட்டு வருகிறேன். நீங்கள் இன்னும் அந்த திட்டத்தை என் தொகுதியில் நிறைவேற்றவில்லையே என்கிற ஆதங்கத்தின் அடிப்படையில் மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு துணி இல்லாமல், உடை இல்லாமல், மாற்றுக்கு வழி இல்லாமல், ஒரு பால் பாக்கெட்டுக்கு வழி இல்லாமல் என் மக்கள் பட்ட துன்பத்தை, துயரத்தை நேரடியாக ஒவ்வொரு கிராமமாக நான் சென்று பார்த்தேன். அந்த பகண்டை, சின்ன பகண்டை, பெரிய பகண்டை, மேல்குமாரமங்கலம், பட்டாம்பாக்கம், விஸ்வநாதபுரம், அதுபோன்று அங்கே இருக்கிற நெல்லிக்குப்பம் தொகுதியில் இருக்கிற 30 வார்டுகள், பண்ருட்டி நகராட்சியில் இருக்கிற 30 வார்டுகள், துறப்பாட்டில் இருக்கிற 15 பேரூராட்சி வார்டுகள் என்று எல்லா இடங்களிலும் நீரால் சூழப்பட்டு என் மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு, துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதை உணர்ந்து அரசு செயல்படுத்த வேண்டும். நீர்ப்பாசனத்துறை அதற்கான பாதுகாப்பு அரண்களை, பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நான் கேட்ட தடுப்பணைகளும் பாதுகாப்பு சுவர்களும் எழுப்பியிருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பு என் தொகுதிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்கிற பொருள் படப்படத்தான் நான் அந்த கேள்வி எழுப்பினேன். அது குற்றச்சாட்டு அல்ல. நான் மூத்த உறுப்பினர், எனக்கு தெரியும் அவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி கேள்வி எழுப்ப வேண்டும், எப்படி கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வர வேண்டும், ஒத்திவைப்பு தீர்மானங்கள் எப்ப தர வேண்டும் என்கிற அந்த நுணுக்கங்களையும் சட்ட விதிகளையும் சட்டமன்ற மரபுகளையும் விதிகளையும் பின்பற்றி தான் நான் கேள்வி எழுப்பினேன். இதில் எந்த விதிமீறலும் இல்லை, சட்ட மீறல்களும் இல்லை. அதற்கு தான் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். 2022 எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். 2023 நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, நாங்கள் ஒன்றிய அரசு இதற்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இருக்கிறது என்பது ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு. இல்லை, இது கனிமங்கள் நிலங்கள் என்பது தமிழ்நாடு அரசின் முழு கட்டுப்பாட்டில் வருகிறது. ஒன்றிய அரசை அனுமதித்தாலும் நாங்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டோம், இந்த திட்டத்தை நிறைவேற்ற அனுமதிக்க மாட்டோம். அதுவும் நான் முதலமைச்சராக இருக்கின்ற வரையில் இந்த திட்டத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருப்பது உண்மையிலேயே போற்றுதலுக்குரியது, வரவேற்புக்குரியது, பாராட்டுக்குரியது, நன்றிக்குரியது.